ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாங்கி பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது பண்ணுறதுக்கு மசாலாவை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே எப்படி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். இதை கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்கலாம். ஆயில் சேர்த்தாமல் ட்ரையாக வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இது கூட 2 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போது இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாதம் தாளிச்சிடலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 7லேருந்து 8 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அப்பப்போ ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு 2லேருந்து 3 இன்ச் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இப்போது புளி பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம சேர்த்த புளி தண்ணி எல்லாமே காயில் நல்லா ஏறிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச வாங்கி பாத் பவுடரை அப்படியே நான் சேர்த்துருக்கேன். நான் எடுத்த 1 கப் ரைஸுக்கு நம்ம வறுத்த பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா வேக விட்டுறலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்தலை. இன்றைக்கி நான் 250 கிராம் 1 கப் அளவுக்கு பொன்னி ரைஸை குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு.
நம்ம கடையில் பவுடர் வாங்கி செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பவுடரில் நம்ம கோகனட் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால இது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் அப்பப்போ செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.